சிமெண்ட்டு மற்றும் ஜல்லிக்கற்கள், அதோடு மணல், கொஞ்சம் தண்ணீர், இப்படியாக இதற்கான அளவுகளில் கலந்து இதோ இங்கே கலவை இயந்திரத்திலே காங்கிரீட் போடுவதற்காக கலவை தயார் செய்யப்படும். ஆரம்ப காலகட்டங்களில் இப்படிப்பட்ட மிஷின்கள் தான் நாம் பெரும்பாலும் எங்கும் பார்க்க வேண்டும். ஆனால் தற்பொழுது ரெடிமேட் மிக்சர் வந்துவிட்டது. அதனால் வேலையும் சுலபமாகிறது. இதோ கலந்த கலவைகளை இவ்வாறு கீழே கொட்டி அதற்கு பிறகு இப்படியாக சட்டிகளில் எடுத்து போட்டு வேலை நடைபெறக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து கொட்டுவார்கள். இது பெல்ட் காங்கிரீட் என்ற காரணத்தினால் கொஞ்சம் அளவு ஆட்களோடு இந்த பணி இங்கே நடைபெறுகின்றது. அதே பரப்பு பணியாக இருக்குமேயானால் சாரம் கட்டி அந்த சாரத்திலே ஒவ்வொருவருமாக நின்று சட்டிகள் கைமாறி கொண்டு சென்று போடக்கூடிய காட்சிகள் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நாம் பார்ப்பது மிகவும் அபூர்வமாகவே இருக்கிறது. சிமெண்டில் நின்று அவர் எடுத்து போடுவார் என்பதற்காக அவருடைய காலணி, வண்டியினுடைய டியூபை எடுத்து காலணியாக கட்டிக்கொண்டு இதோ இந்த மணலில் அவர் கலவையில் நின்று அள்ளி போடுகின்றார். இவ்வாறாக சட்டிகளில் எடுத்து அதை காங்கிரீட் போட வேண்டிய இடத்திலே கொட்டி அதற்கான மேஸ்திரிகள் சரியான முறைகளிலே பார்த்து குத்திவிட்டு அதற்கு பிறகு பெல்ட் காங்கிரீட் போடப்படுகிறது. இது கட்டிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நடைபெறக்கூடிய பணியாகும். அப்படியாக இங்கே இதோ ஆர்கே வாய்ஸ் நேயர்களே, தற்பொழுது நீங்கள் காங்கிரீட் எவ்வாறு இடப்படுகிறது என்பதனை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறாக இதோ இங்கே காங்கிரீட் போடப்பட்டு முடிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்.